அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்த எங்களை தீர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றே கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிகின்றே, பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றே. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யார் முன் நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? என் பகைவர்கள் என்னை தாக்கும்போது அவர்களே இடறி விழுந்தார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும், உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன்
அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 மற்றும் 20 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர் வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து, இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதாம் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பல்லவி. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும்போது, இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து, எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். பல்லவி. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. அந்நாளில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாள் தூய கன்னி மரியா நம் திரு அவையின் அன்னை என்று நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற நாளாக நமக்கு அமைந்திருக்கிறது. ஆம், அன்னை மரியாள் திரு அவையினுடைய தாய் என்கிற விழா. உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவா என்று தொடக்க நூல் புத்தகத்தில் சொன்ன வாக்கு அன்னை மரியாளினுடைய தன் வாழ்வினால், கீழ்ப்படிதலினால், கடவுளுக்கு உகந்த வாழ்வினால் நிறைவேற்றப்படுவதை காணுகிறோம். பழைய ஏவாளுக்கும் புதிய ஏவாளுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. தொடக்கத்தில் ஆண்டவரால் முதலில் படைக்கப்பட்ட பெண்ணான ஏவாள் எப்படி நடந்து கொண்டால், பிறகு இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளுடைய வாழ்வு எப்பேற்பட்டதாக இருந்தது என்பதை இன்றைய மறைவுரையின் வழியாக நாம் அறிந்து கொண்டு, அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருடைய வழிகாட்டி, நமக்காக என்றென்றும் பரிந்து பேசுபவள், இந்த தாயாம் திரு அவையினுடைய அன்னை என்பதை உணர்ந்து கொண்டு ஜெபிக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆம், பழைய ஏவாள் தான் உண்ட அந்த கனியின் வழியாக இந்த உலகத்திற்கு சாபத்தையும் பாவத்தையும் கொண்டு வந்தாள். தன்னுடைய சுயநல ஆசைக்கு இணங்கி அந்த கனியினை தானே பறித்து உண்டதை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள் தன்னுடைய திருவயிற்றின் கனியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்பிற்காக கையளித்ததை பார்க்கிறோம். தன்னுடைய சுயநலத்திற்காக கனியை பறித்து தானே உண்ட நிலை ஒரு பக்கம், அதன் வழியாக இந்த உலகத்திற்கு பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அதே நிலையில் தன் திருவயிற்றின் கனியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்பிற்காக கையளித்த மிக பெரும் ஒரு பேறு பெற்ற நிலையை, பாக்கியமான நிலையையும் பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஆண்டவருடைய கட்டளையை மீறுகின்ற பழைய ஏவாளை பார்க்கிறோம். இந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்ட இருந்தும் அந்த கட்டளையை மீறி சென்றதை பார்க்கிறோம். மற்றொரு பக்கம் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள் ஆண்டவருடைய கட்டளைக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக பார்க்கிறோம். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று தாழ்ச்சியான உள்ளத்தோடு கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்தான் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள். ஒரு பக்கம் இறை வார்த்தையை புறக்கணித்த நிலை, ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய வார்த்தை
புறக்கணித்த ஒரு நிலையை பார்க்கிறோம் பழைய ஏவாள். மற்றொரு பக்கம் இறை வார்த்தையை வாழ்வாக்கிய நிலையை பார்க்கிறோம். இறை வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். ஒரு மரத்தின் வழியாக பாவம் வந்தது. அந்த மரம் ஒரு ஆணவ பார்வையோடு பார்க்கப்பட்டது. ஏவாள் அந்த மரத்தை பார்க்கிறாள், அந்த மரத்தின் கனியை பார்க்கிறாள். அவளுக்குள் ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம் மேலோங்குகிறது. எப்படி என்றால், இந்த மரத்தின் கனியை உண்டால் நானும் கடவுளைப் போல மாறிவிடுவேன் என்பதுதான் அந்த ஆணவ பார்வை. ஆனால் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள் அதே மரத்தை உற்று நோக்குகிறாள். அந்த மரம் சிலுவை மரம். தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டவருக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவளாய், கையளித்தவளாய், தாழ்ச்சியான உள்ளத்தோடு அந்த சிலுவையின் அடியில் நிற்பதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஆணவம், மற்றொரு பக்கம் தாழ்ச்சி. ஆம், பழைய ஏவாள் சாத்தானுக்கு அடிமையாகி மாறிப்போனாள். சாத்தான் வஞ்சித்தது, அந்த வஞ்சனைக்கு தன்னை முழுவதுமாக மயக்கிக் கொண்டவளாக, உட்படுத்தி கொண்டவளாக பாவத்தில் விழுந்ததை பார்க்கிறோம். புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள் கடவுளுக்கு அடிபணிந்து நடந்ததை பார்க்கிறோம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததை பார்க்கிறோம். பழைய ஏவாள் தன்னோடு தன்னுடைய கணவனையும் பாவத்தில் விழச் செய்தால், புதிய ஏவாள் தன்னோடு தன்னுடைய உலக மக்கள் யாவரையும் அவர்களுக்காக பரிந்து பேசி விண்ணக பேரின்பத்தில் தன் மகனோடு வீற்றிருக்கின்ற பேறு பெற்ற நிலைக்கு தன்னை கையளித்தாள். பழைய ஏவாள் தன்னுடைய பாவத்தினால் நிர்வாணமானாள். புதிய ஏவாள் அந்த நிர்வாணத்தை துடைத்து நம்மை மேன்மை மிக்கவர்களாக மாற்றினார். அந்த அவமானத்தை போக்கி நம்மை உயர்வான நிலைக்கு கொண்டு வந்தார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதுதான் பழைய ஏவாளுக்கும் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளுக்கும் இடையே உள்ள மிக பெரும் ஒரு வித்தியாசம். எனவேதான் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய் என்று பழைய ஏற்பாட்டில் ஏவாளுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டாலும், அந்த வார்த்தை புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளில் நிறைவு காண்பதை பார்க்கிறோம். இயேசு தம் தாயிடம், அம்மா இவரே உன் மகன், பின்ன தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே அந்த நேரம் முதல் அந்த சீடர் முழுவதுமாக அந்த தாயை ஏற்றுக்கொண்டார், தன் வீட்டிலே அரவணைத்து வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த இடத்தில் அந்த சீடரின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே அதே அன்னையை உலகத்தின் தாயாக, திருச்சபையின் தாயாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். விண்ணக மன்னக அரசியாக இந்த தேவத்தாயை பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் தாய் மரியாவோடு திருத்தூதர்கள் எல்லோரும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆம், நமக்காக என்றும் பரிந்து பேசுகின்ற தேவத்தாய் அன்னை மரியாள் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறாள். நாமும் இந்த தேவத்தாயோடு இணைந்து ஜெபித்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பில் பங்கு பெறுகின்ற பாக்கியவான்களாக வாழ்கிறோம். தூய கன்னிமரியா தாயாம் திரு அவையினுடைய அன்னை என்பதை முழுவதுமாக ஏற்று இந்த நாளிலே இந்த தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலோடு இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசீரை பெறுவோம். ஆமீன். கருமேந்தி நான் மரம் ஏறும் காலத்தின் தலைவாணி கரமீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீரே. உள்ளதை உமக்கே தர வந்தேன், உவந்தது அதுவே நினைத்தேன். உள்ளதை உமக்கே தர வந்தேன்,
உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈந்தவரே, உலகத்தை அன்பால் ஈந்தவரே, உனக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உன்னில் நான்
ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா, நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா, இனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் என் கற்பாரை, என் புகலிடம், என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணைவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்திச் செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனுதினமும் அன்னை மரியாளினுடைய பரிந்து பேசுதலை பெற்று வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே
உனை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உமை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உனை தேடாத வாழ்வில்லையே. அந்த லோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உனை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உனை தேடாத